ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைரிஸ் ஆஃப் சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து 3 ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். மை ஃபர்ஸ்ட் கம்பெனி வாஸ் அக்சென்ச்சர். அதுக்கு அடுத்து நான் ஜம்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா துபாய் போனேன். துபாயில் வந்துட்டு அங்கே ஒரு கம்பெனி கிடச்சிது, ஃபெடரல் டேக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் துபாயில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதை நான் ஒரு 1 மந்த் கூட போகல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் போன கம்பெனி பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட். இப்போ காக்னிசன்ட் தான் இருக்கேன். இங்கே ஒரு ஸ்விட்ச் பண்ணேன். அது வந்து கேப்ஜெமினியில் கிடச்சிது எனக்கு ஆஃபர். கேப்ஜெமினியில் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை வந்து காம்பன்சேட் பண்ணி எனக்கு காக்னிசன்ட்டே வச்சுக்கிட்டாங்க. அதாவது அங்கே கேப்ஜெமினியில் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து காக்னிசன்ட்லேயே நாங்கள் உங்களுக்கு அதே இது தரோம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி ஓகேன்னு காக்னிசன்ட்டே இருந்தேன். ஸோ மொத்தம் 3 ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்விட்ச் பண்ண 3 கம்பெனிலையுமே என்னென்ன அந்த டைமில் நான் என்னென்ன படித்தேன், என்னென்ன வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவிட் பண்ணிட்டு சர்ச் பண்ணாதீங்க ஜாப். ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது ஒர்க் கல்ச்சரு, முடியவே முடியலப்பா அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் குவிட் பண்ணிட்டு சர்ச் பண்ணலாமே வழிய, நீங்கள் வந்து ஜாப்ல இருந்துகிட்டே வேற ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் டெசிஷன். நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்துகிட்டே ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைப்பா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, சர்வை பண்ணவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ரிஸ்க் எடுங்க. விட்டுட்டு தேடுற மாதிரி ரிஸ்க் எடுங்க. விட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ நீங்கள் விட்டுட்டு தான் சேர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பீரியடை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் டைம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு 3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் வெளியில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான அந்த படிக்கிறதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜம்ப் தான் வந்து எப்பயுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் வந்து அக்சென்ச்சர்ல இருந்து அடுத்த கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன் இல்லையா, துபாய் கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து துபாய் கம்பெனிஸ் வந்து டோட்டலாகவே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் டெவலப்பர் தான். ஆனால் துபாயில் வந்து எல்லா கம்பெனிஸுமே கேட்குறது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் அப்போ கேட்டாங்க. அதாவது நான் சொல்றது 4 to 5 years பேக். அப்போவே வந்து இந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து இமெயில் போட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணேன். துபாயில் இருக்கப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா மெயில்ஸ் வந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணுறப்ப நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் 10 இன்டர்வியூ கிட்ட ரொம்ப சொதப்பினேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கப்பெல்லாம் கூட நானாவே வைஃபை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு சரி நமக்கு அங்கே தெரியலங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைம்ல பொலைட்டா கூட வெளில வந்துக்கலாம். எனக்கு அப்போ அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானாவே வைஃபைலாம் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் விட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 7 to 8 கம்பெனிஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7 to 8 கம்பெனிஸ்லையுமே ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் எந்த டொமைனோ அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. அதே தான் வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்கலாமே வழிய, பட் அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து அடுத்த இன்டர்வியூஸ்க்குமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நான் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதாவது அதுக்கான கோடிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் மட்டும் சர்ச் பண்ணி அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா தரவாயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்டர்வியூ இப்படி போச்சா, ஃபர்ஸ்ட் 10 இன்டர்வியூ ரொம்ப அவமானப்பட்டேன். ஆனால் 11th 12th இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னோட செகண்ட் ஸ்விட்ச் நான் பண்ணுறப்ப என் கையில் 3 ஆஃபர் இருந்தது. அதில் நான் ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து அப்படிதான் இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னே புரியாது. அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறதும் தெரியாது உங்களுக்கு. தெரியலனாலும் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு தயக்கமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஒரு 10 இன்டர்வியூ அவமானப்பட்டீங்கன்னா 11th இன்டர்வியூ வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் நெயில் இட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்விட்ச் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து அந்த கம்பெனிலேயே இருக்க ட்ரை பண்ணுங்க. அந்த 2 இயர்ஸ் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ராஜெக்டோட மெத்தடாலஜி எப்படி, லைக் அஜைல்ல ஒர்க் பண்ணுறாங்களா, வாட்டர் ஃப்ளோ மெத்தட்ல ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2 இயர்ஸ்க்கு அங்கே உள்ளேயே இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு மற்றவங்க எப்படி போகிறாங்க, சீனியர்ஸாக என்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்விட்ச் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்விட்ச்லாம் கூட நீங்கள் 2 இயர்ஸ்ல பண்ணுறப்ப இன்டர்வியூக்குமே வந்து ஓகே 2 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற லுக் வரும். ஆனால் நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்லேயே நீங்கள் அடுத்த ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னடா 6 மந்த்ஸ் தான் இருந்திருக்கீங்க ஒரு கம்பெனியில், அதுக்குள்ளே ஏன் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. நீங்கள் ஒரு வேலிடான ரீசன் வச்சிருக்கீங்கன்னா ஓகே, பட் 6 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லாம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒரு பேடான இம்ப்ரெஷன் தான் இன்டர்வியூ கொடுக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து ஒரு 3 to 4 பேஜஸ் லென்த்தியாக இருக்குன்னா அந்த அளவுக்கு டைம் இருக்காது. யாருக்குன்னா இன்டர்வியூக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், நிறைய ரெஸ்யூமே வச்சிருப்பாங்க. நீங்கள் 3 to 4 பேஜஸ்லாம் கொடுக்குறப்போ அவங்க கண்டிப்பாக பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் ஃபில்டர் பண்ணி மேலேயே போட்டுருங்க. லைக் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலே டாப் ஆஃப் த ரெஸ்யூம்லேயே போட்டுருங்க.
அப்புறம் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் பேஜில் அடங்குற மாதிரி ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு அதை வந்து கொடுங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம். இதுதான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு இல்லையா, நாக்கு, லிங்க்டின், இதுலலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். 5th பாயிண்ட் வந்து எதுவும் கரியர் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் ரெஸ்யூமில். இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-6 months அந்த மாதிரி கரியர் கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வேலிட் ரீசன் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து ஸ்விட்ச் பண்ணுறப்ப இங்கே கேப் இருக்கே, அப்போ இந்த 6 மாதம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. அதுக்கான ப்ராப்பரான வேலிடான ரீசனும் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க கரியர் கேப்ஸ் இருந்தால். ஏன்னா 6 monthsக்கு மேலே கரியர் கேப் இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இவங்க அப் டு டேட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ அந்த மாதிரி கேப்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிருங்க. அந்த டைம்ல ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேப்ல நான் இருந்தேன்னா ஆனா இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணேன் நான் அந்த டைம்ல அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 6th பாயிண்ட் பாத்தீங்கன்னா லிங்க்டின், நாக்ரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இண்டீடு அப்புறம் ஷைன்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணது வந்து லிங்க்டினும் நாக்ரியும் தான். லிங்க்டின்ல வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தருவாங்க. ஸோ 1 monthக்கு அந்த ப்ரீமியம் வெர்ஷன் வந்து ஃப்ரீ. நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஜாப் சர்ச் பண்ற அந்த 1 monthக்கு மட்டும் அதை ப்ரீமியம் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டு பே பண்ண வேணாம். ஸோ அந்த 1 month முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 month நீங்க ஃப்ரீ ட்ரையல்ல நீங்க வந்துட்டு நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா சர்ச் டேப் இருக்கும். இப்போ நான் வந்து .NET டொமைனா, ஸோ அந்த சர்ச் டேப்ல போய் ஹையரிங் .NET அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்க ஜாவா டொமைனா தான் ஹையரிங் ஜாவா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, இன்டர்வியூர் வந்துட்டு நான் ஐ எம் ஹையரிங் .NET டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகி உங்களுக்கு எந்தெந்த இன்டர்வியூர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்க லிஸ்ட் வந்துடும். அப்புறம் உள்ள போயிட்டு அந்த பர்சனுக்கு நீங்க வந்துட்டு கனெக்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க டேரக்டா வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஐ எம் சோ அண்ட் சோ ஐ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் கம்பெனி அந்த மாதிரி சொல்லலாம். உங்க கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி நாக்ரிலையுமே வந்து பெய்டு வெர்ஷன் இருக்கு. அது வந்துட்டு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பெய்டு வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அதுவே வந்து நல்லதா ரீச் இருந்தது, நிறைய கால்ஸ் வந்தது. ஸோ நாக்ரியில வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம் போட்டுக்கோங்க. உங்களோட நோட்டீஸ் பீரியடு, பழைய சேலரி என்ன வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்ரியில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா நீங்க பட் ரெஸ்யூம் போட்டு வச்சுட்டு ஒரு 6 மாசம் அதை பார்க்காமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸே வராது. ஸோ நீங்க உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி நாக்ரியில் இருக்கணும். நீங்க நாக்ரியில் உள்ள போய் டெய்லி வந்து ஜஸ்ட் ஏதாவது வந்து அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா உள்ள ஜஸ்ட் போயிட்டாச்சு வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டி அதுல இருந்துட்டே இருந்தாதான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகுது. அதுதான் நான் பார்த்தேன். இன்னொன்று கடைசி பாயிண்ட் வந்துட்டு 3 months ஆஃப் நோட்டீஸ் பீரியட். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். 3 months ஆஃப் நோட்டீஸ் பீரியட் இருந்தா இப்போ மோஸ்ட்லி எல்லாமே சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கு. அது எப்படி அவாய்ட் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கால்ஸ் வரப்ப வந்துட்டு என்னையும் கேட்டாங்க நோட்டீஸ் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டால் 90 days அப்படின்னு சொல்லுவேன். டோக்கன் ஃபோன் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அது எப்படி நீங்க அவாய்ட் பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் காக்னிசன்ட்ல இருக்கேன். என்னோட கரண்ட் கம்பெனி காக்னிசன்ட். இங்க வந்து ஆஃப் லெட்டர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க நமக்கு ஏர்ன் லீவ்ஸ் வருது இல்லையா, லீவ்ஸ் நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் மந்த்லி 1.5 days மந்த்லி ஜென்ரேட் ஆகும் நமக்கு லீவ். அது வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் லீவ். அந்த ஏர்ன் லீவ்ஸ் வந்துட்டு நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ பெர் இயருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாஸ்ட் இயருக்கு வந்து மொத்தம் 18 days 20 days இருந்தது. இப்போ நான் சப்போஸ் அடுத்த கம்பெனி போறேன் அப்படின்னா அந்த 20 days நான் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் நோட்டீஸ் பீரியட்ல. எனக்கு இந்த மாதிரி 20 days லீவ் நான் வச்சிருக்கேன். ஸோ நோட்டீஸ் பீரியட்னா 90 daysல இருந்து நீங்க வந்து 20 days கழிச்சு டோட்டலா 70 days நான் வந்து நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெக்வஸ்டா மேனேஜர் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ கால் பண்றப்ப எனக்கு இந்த மாதிரி 90 days நோட்டீஸ் பீரியட் இருக்கு, ஆனா வந்து எங்களால் ஏர்ன் லீவ்ஸ் வச்சு காம்பன்சேட் நெகோஷியேட் பண்ணிக்க முடியும் நோட்டீஸ் பீரியட. ஸோ ஐ வில் ட்ரை டு நெகோஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கன்ஃபர்மேஷனா கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஐ வில் ட்ரை டு நெகோஷியேட் ஃப்ரம் மை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 20 days ஏர்ன் லீவ்ஸ் இருக்கு. ஸோ ஐ வில் ட்ரை டு நெகோஷியேட் டு 60 days அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா நான் 60 days நான் கண்டிப்பா சர்வ் பண்ணும். ஏன்னா நான் வந்து கிரிட்டிக்கலான ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ கரண்ட் கம்பெனில இருக்க இன்டர்வியூர் வந்துட்டு சமாதானம் ஆயிட்டு ஓகேன்னு சொல்லி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு பெஸ்டான கேண்டிடேட் அப்படின்னா அவங்க கண்டிப்பா நீங்க சொன்ன டைம்க்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்போ 60 days சொல்லிருக்கீங்கன்னா நமக்காக வந்து 60 days அவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 tips வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் இருந்தாலும் செகண்ட் ஸ்விட்ச் இருந்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணிடலாம் ஈஸியாவே. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இல்ல கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.